ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து பைக் மீது மோதியதில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணித்த 25 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து நேற்றிரவு 10:30 மணிக்கு வி காவிரி எனும் தனியார் சொகுசு பேருந்து 41 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலம் கர்னூல் வழியாக பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கர்னூல் மாவட்டம் 44வது தேசிய நெடுஞ்சாலையில் சின்னடாக்கூர் எனும் இடத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது இந்த சொகுசு பேருந்து வேகமாக மோதியது. இதில் பைக்கில் இருந்தவர் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆனால் பேருந்தின் அடியில் அந்த பைக் சிக்கிக் கொண்டது. பேருந்தின் ஓட்டுநர் இதனை கவனிக்காமல் பேருந்தை சுமார் 350 மீட்டர் வரை ஓட்டியுள்ளார். இதில் பைக்கில் இருந்த பெட்ரோல் டேங்க் வெடித்துள்ளது. அதில் இருந்து பேருந்தின் டீசல் டேங்கில் தீப்பற்றி மளமளவென பேருந்து முழுவதும் தீப்பரவியுள்ளது. அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த பயணிகளில் கீழ் வரிசையில் உள்ள படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மட்டுமே பேருந்தில் இருந்து இறங்கி உயிர் பிழைத்துள்ளனர். சிலர் அவசர காலத்தில் உதவும் எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். இவர்களில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். ஆனால் மேல் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து கீழே இறங்குவதற்குள் பேருந்து முழுவதும் தீ பரவியது. தீ மற்றும் புகையினால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதில் பேருந்தில் இருந்த சுமார் 25 பேர் பரிதாபமாக தீயில் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்ததும் கர்னூல் போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வந்தது. அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்து சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தவர்களை ஆம்புலன்ஸில் கர்னூல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சீட்டில் இருந்தபடியே பலர் உயிருடன் எரிந்தும் இறந்துள்ளனர். ஆதலால் அவர்கள் எலும்புக்கூடுகளாக இருக்கும் இவர்கள் யார் யார் என்பது குறித்து DNA பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள் சிலரின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி அவரவர் உறவினர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. பேருந்தின் தீ விபத்து குறித்து அறிந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நிதியில் இருந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 2 லட்சமும், காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 50,000 நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்னூல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.